ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு வழியாக இன்டர்நேஷ்னல் பிரேக் ஓவர். இனிமேல் வந்துட்டு அடுத்த நியூ இயரில் மார்ச் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கும் கிடையாது. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளப் ஃபுட்பால் வந்து ஒரு பீக்கில் போகுது. அது மாதிரி வந்துட்டு டிசம்பர் விண்டோவும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 45 டேஸ் இருக்குது டைமு. அதுக்கடையில் ஏகப்பட்ட ரூமர்ஸு. அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மாதிரி ஏஷியா கப் குவாலிஃபிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆஃப்கான் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபுட்பால் வேர்ல்டு வந்து இன்னுமே வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு பயங்கர பிஸியாக இருக்கும். ஸோ இந்த பிஸி ஷெட்யூலில் நம்மளும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் போடுவோம். மறக்காமல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோவில் பற்றி இருந்துச்சு அப்படின்னாலும் தயங்காமல் நீங்களும் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அது நானும் படிச்சுட்டு ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க, டிலே பண்ணலை. முக்கியமாக சில மேட்டர்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் நடந்திருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓவராலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்தியாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு மெஸ்ஸி வந்து கேம்ப் நோ போயிருக்கிறாரு பார்சிலோனாவோட புது ஸ்டேடியத்துக்கு. அதாவது ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேடியத்தில் தான் வந்துட்டு இந்த சாட்டர்டே வந்து அவங்களோட ஃபஸ்ட் கேமை வந்து பார்சிலோனா வந்து ஹோம் கேம் லாலிகாவில் ப்ளே பண்ண போகிறாங்க அத்லெட்டிக் கிளப்போட. ஸோ அந்த ஸ்டேடியத்துக்கு லாஸ்ட் வீக் போயிருந்தார். அது அவரோட பழைய ஹோம் ஸ்டேடியம். நல்லாவே போஸ்ட் போட்டிருந்தார். அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, ஓவராலாக வந்து ஃபுட்பால் கம்யூனிட்டிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் அந்த வீடியோலேயும் அந்த போஸ்ட்லேயும் அவரும் போட்டிருந்தார். சில டேக்லாம் பார்த்தோம். அவரும் வந்து அந்த பார்சிலோனா எவ்வளோ மிஸ் பண்ணுறாருங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த போஸ்ட்லேருந்து. பார்சிலோனாவை பற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரியல் மேட்ரிடையும் பார்த்தாகணும். ரியல் மேட்ரிடும் வந்துட்டு லீகில் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட டீமில் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிளேயர்ஸ் கோச்சஸ்க்கு இடையில நிறையாவே இருக்கிற மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து வினிசியஸ் ஜூனியர் வந்து இன்னும் கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சைன் பண்ணலை. அப்படிங்கிறதுனால அவரும் வந்துட்டு வெளியே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது வர சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டுருக்குது. அது மாதிரி வந்துட்டு அவரை வந்து சவுதி கிளப்ஸும் நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி செல்சியும் வந்து சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்படின்றாலும் வந்துட்டு இஃப் யாருமே வந்து வினிசியஸ் ஜூனியரை வந்து சைன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அது நெய்மரோட அந்த டீலை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு புது ரெக்கார்டை வந்து ஃபுட்பால் வேர்ல்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்ஸ் போயிட்டுருக்குது. பார்ப்போம், இன்னொரு கொஞ்ச நாளில் அதுவும் என்ன செய்திங்கிறது தெரிஞ்சிடும். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேற்று நைட்டு வந்து பங்களாதேஷில் நடந்த ஒரு கேமில் வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்துட்டு பங்களாதேஷோட விளாண்டாங்க. இது வந்து ஏஷியா கப் குவாலிஃபிகேஷனுக்கான குரூப் ஸ்டேஜ் போட்டி. இது ஆக்சுவலாக வந்து 2 டீமுமே வந்து சேம் பாயிண்டில் தான் இருந்தாங்க அந்த குரூப்பில். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்தியா வந்து இந்த கேம்லேயும் 1-0 லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 5 கேம் ஆடி இருக்கிற இந்தியா வந்துட்டு 3 லாஸு 2 ட்ரான்னு சொல்லிட்டு ஓவராலாக 2 பாயிண்ட் எடுத்து அந்த குரூப்பில் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பேட் டைம் தான் சொல்லணும். ரொம்ப பேடாக தான் டீமும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. இன்னத்தை தான் கோச்சஸை சேஞ்ச் பண்ணாலும் பிளேயர்ஸும் வந்து மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்கன்றாலும் சரி, ஃபீல்டில் வந்து ஆன்ஃபீல்டில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இதை வந்து போர்டும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இதுக்கான ஃபர்தராக வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து இந்தியன் ஃபுட்பாலை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதுதான் பெரும்பாலான இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸோட வேண்டுகோளாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சேனலில் கொஞ்சம் வந்து யூரோப்பியன்ஸ் எடுத்துருப்பணும் அப்படின்னா வந்துட்டு வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கோட இதில் வந்துட்டு எல்லா டீமுமே வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கேம் விளாண்டுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு போர்ச்சுகல் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க வேர்ல்ட் கப்புக்கு. அது மாதிரி நார்வே வந்துட்டு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து வேர்ல்ட் கப்போட இதுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. அவங்களும் அது மாதிரி குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மர் சாம்பியன் ஜெர்மனி குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. நெதர்லாண்டும் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இட்டாலி வந்துட்டு இன்னும் குவாலிஃபை ஆகலை. ஸோ அவங்க வந்து மார்ச்சில் வந்து
ப்ளே ஆஃப்ஸில் விளையாண்டு அதில் ஜெயித்தாங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது உண்மையிலேயே வந்துட்டு இட்டாலியன் ஃபுட்பாலுக்கு பேட் டைம் தான் இது. கண்டிப்பாக அவங்களும் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்ப்போம். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதர் சைடு ஸ்காட்லாண்ட் வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. அது மாதிரி பெல்ஜியமும் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்லாட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் அந்த ப்ளே ஆஃப்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு மார்ச்சில் ஃபைனல் ஆகிடும், எந்தெந்த டீம் வந்து வேர்ல்ட் கப் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ச் வரைக்கும் அது சம்மந்தமாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரியல் மேட்ரிட் மற்றும் பிரேசிலியன் விங்கர் ராட்ரிகோ வந்துட்டு கேம் டைம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காருன்னே சொல்லணும். சாபி அலோன்ஸோக்கு கீழே. லாஸ்ட் சம்மரே வந்து அவரை வந்து வெளியே போயிடுவாருங்கிற மாதிரியான நிறையா டாக்ஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவர் ஸ்டில் டீமோடு இருந்தார், பிளேஸுக்கு ஃபைட் பண்ண போகிறதாகவும் செய்திகள் வந்துச்சு. பட் வந்து இந்த சீசன் வந்து ஆரம்பித்ததுலேருந்தே வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அவர் இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப மினிமம் டைம் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து கேம் டைமில் எதிர்பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால மேபி இந்த டிசம்பர் விண்டோவில் ஒருவேளை ஆர்சனல் சைன் பண்ணலாங்கிற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. 60 மில்லியன் வரைக்கும் ஆர்சனல் போகலாண்டும், மேற்கொண்டு ஒரு 10 to 15 மில்லியன் ஆடன்ஸு அப்புறம் போனஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து ஒரு 70-75 மில்லியனுக்கு வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து ஆர்சனல் வந்து ராட்ரிகோவை சைன் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்குது. அதை பற்றின ஃப்யூச்சர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்த நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெர்மனிக்கு ஜம்ப் பண்ணிவிடும். பொருஷியா டார்ட்மண்ட் விங்கர் வந்துட்டு கரீம் அடியமே வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து சைன் பண்ணலாங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டுருக்குது. அவங்களும் வந்துட்டு அடியமையோட ஏஜென்ட் வந்து ஜார்ஜ் மெண்டஸோட டாக்ஸ் நடத்தினதா ஃபியூ டேஸ் முன்னாடியே வந்துட்டு டாக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஃபர்தர் அப்டேட்டும் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஸ்டில் வந்து டாக்ஸ் இப்போ போயிட்டுருக்குது. 2 சைடுக்கும் நடுப்புற வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கான்ட்ராக்டும் சைன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெதர் வந்து அது வந்து இந்த டிசம்பரில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் சம்மராக தான் இருக்கணும். அது மாதிரி வந்துட்டு அடியமையோட கான்ட்ராக்டும் வந்துட்டு டாட்மண்டோட 2027 சம்மரில் முடியுது. ஸோ ஃபைனல் இயர் ஆஃப் கான்ட்ராக்ட் வராரு இந்த சம்மர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவரை வந்து ஒன்று புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கிறதுக்காக டாட்மண்ட் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக சைன் பண்ணி அதுலேருந்து மணி பார்க்குறதுக்காக தான் அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு 70% இந்த ஒரு சைனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க எல்லோரும். நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரியான நிறையா வீடியோஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏர்லியராக சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் அதை பதிவு செய்யுங்க. நான் அதெல்லாம் திருத்திக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா.